ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் ஜீரா. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ரவையை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். ரொம்பவே பஞ்சு போல் சாஃப்டாக வந்து நம்ம பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் பிரசாதம் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப எளிமையாக இது வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு இது வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கடாய் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும். இதை கொதிக்க வச்சு அப்படியே மாற்றி வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சூடாக கொதிச்சிட்ருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அளவுகள் அப்படிங்கிறது சரியாக எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த பிரசாதம் ஜீரா வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நம்ம குறைவாக தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் தேவைப்பட்ட அரை கப் வரைக்குமே நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 போல் முந்திரி, 10 போல் ட்ரை கிரேப்ஸ், நான் வந்து பிளாக் தான் எடுத்திருக்கேன், போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். நல்லா இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் உப்பி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி கேஷ்யூ எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்துச்சு அப்படின்னா தான் நல்ல மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சதுக்கப்புறமா இதில் மிச்சமாக இருக்கக்கூடிய நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம ரவையை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். அதாவது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா ரவையை வறுத்தெடுங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரவை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக பூ மாதிரி கிடைக்கும். வறுத்த ரவை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறது வரையிலையுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சூடுபடுத்தி வச்சுருந்தோம்ல 2 கப்பு தண்ணி, அதை டேரெக்டாக இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்த்து நம்ம வந்து பண்ணும்போது இந்த ஜீரா வந்து சீக்கிரமாகவே கெட்டிப்படாது. அதாவது ரவை வந்து கெட்டியாகாது. அந்த தண்ணி கூட இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து சூடான தண்ணி வந்து இதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவை வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து கற்கண்டு சேர்க்கணும். கற்கண்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரை கப் வரைக்கும் நீங்கள் வந்து கற்கண்டு போட்டுக்கலாம். அப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நம்ம 3/4 கப்புலேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்தவாறு கூட குறைய பார்த்து நீங்கள் வந்து போடலாம். கண்டிப்பாக கற்கண்டு போடணும். அப்போ தான் அந்த பிரசாதத்தோட அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இனிமேல் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண இந்த ரவையில் இருக்கக்கூடிய இந்த கெட்டி எல்லாமே போயிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும். அதே மாதிரி கற்கண்டும் நல்லா உருகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய கற்கண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு. சின்னதாக இருக்கக்கூடிய கற்கண்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் மறுபடிக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம். கேசரி பண்ணுவோம்ல, அதே ஒரு மெத்தடில் தான் இருக்கும். இப்போ வந்து கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெய் குறைவாக சேர்த்தோம் அப்படின்னாலும் நான் பண்ணக்கூடிய மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக அதிக நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, திராட்சை, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கோவில் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆயிரும்.
இப்போ போட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம இடையில போடும்போது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக ரவை மட்டுமே போட்டு கூட கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை சூடாகவே சர்வ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.